மாட்டிறைச்சி தின்பவர்கள் எல்லாம் தமிழர்களே கிடையாது அப்படின்னு திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவருக்கு தான் இந்த பதிவு. மாட்டிறைச்சி ஒன்றும் தமிழர்களுடைய உணவு பழக்கத்துல இப்ப கொண்டு வரப்பட்டதில்ல. மாட்டிறைச்சி தமிழர்கள் சங்க காலத்திலேயே உண்டிருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் பல சங்க இலக்கிய பாடல்களிலேயே இருக்கு. அகநானூறுல பல பாடல்கள் தமிழர்கள் மாட்டிறைச்சியை உண்டார்கள் என்பதற்கான சான்றுகளை தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அகநானூற்று பாடல் தான் இது. கலங்கு முனை சீரூர் கைகளை வைப்ப கொழுப்பா தின்ற கூர்ம்படை மலவர். இந்த அகநானூற்று பாடல் வரிக்கு அர்த்தம் என்னன்னா, போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்திற்கு அருகே ஒரு சிற்றூர் இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தனது தலையிலே கையை வைத்துக் கொண்டு வருந்தி கொண்டிருக்கிறார். ஏன் வருந்தினார்கள் என்றால், தாங்கள் வளர்த்த ஆணிரைகளை, அதாவது மாடுகளை மலவர்கள் பெரிய படையோடு வந்து கவர்ந்து சென்று அந்த ஆணிரைகளை புசித்து தின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பாடல் வரியில மட்டும் இல்ல, அகநானூறுல இன்னும் சில வரிகளும் நற்றிணையிலையும் சிறுபானாற்று படையிலையும் தமிழர்கள் மாட்டிறைச்சி உண்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கிறது. ஆகையால தமிழர்களின் உணவு பழக்கத்தில் மாட்டிறைச்சி என்னமோ இப்ப வந்தது என்று யாரும் கருத வேண்டாம். தமிழர்களின் உணவு பழக்கத்தில் சங்க காலத்திலேயே